அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களுடைய பேச்சு தான் அதிகமாக கேட்டுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சீமான் அவர்களுடைய வீட்டில் காவலுக்கு இருந்த ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேனை காவலர்கள் கைது பண்ணி அவரை ரிமாண்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால ரொம்பவே ஆத்திரமடைந்த சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காவல் நிலையத்தில் என்னால் ஆஜராக முடியாது, என்ன வேணா பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு பிரச்சனை சாதாரணமாக முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்த வேலையில் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய மனைவியான கயல்விழி சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்ததும் காவலர்கள் என்னென்ன விஷயங்களை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பிரஸும் மீடியாவும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. எதனால ஆளுங்கட்சி இவ்வளோ ஒரு அழுத்தத்தை தற்போது சீமானுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மூளை முடுக்கெங்கும் இந்த ஒரு பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனை அடுத்து தற்போது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் அவர்கள் ஆஜராக போறாரு அப்படின்ற காரணத்தினால வலசரவாக்கம்ல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணிக்கு போட்டிருந்ததும், அது மட்டும் இல்லாமல் அந்த தெரு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கடைகளையுமே அடைச்சு பேரிகார்டை அந்த தெரு முனையிலே பார்த்தீங்கன்னா காவலர்கள் போட்டிருக்காங்க. அதாவது உள்ள எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல சீமான் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுமே எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சீமானை கைது பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக சீமான் அவர்களுடைய ஒரு உண்மையான தொண்டர்களாக அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறது உண்மையிலேயே காவலர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக சீமானை இந்த விஜயலட்சுமி வழக்கில் கைது பண்ணி உள்ள போட்டலாம் அப்படின்னு நினைச்ச காவலர்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பகீர் சம்பவமாக இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சீமான் வலசரவாகத்திற்கு வர வழி முழுக்க பார்த்தீங்கன்னா பின்னாடியே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதும், அதற்கு பிறகு கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டமும் அந்த இடத்துல குவிந்த வனம் வந்துட்டு இருக்காங்க. திடீரென சீமானுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக எப்படி இவ்வளவு மக்கள் இந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்றது காவலர்களுக்கே தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம் முழுக்க ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் உண்டாகி இருக்கு. இந்த நெரிசல் எல்லாத்தையுமே தாண்டி சீமான் வருவதே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு முதல்வர் போல இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் நடக்குது அப்படின்றது உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.